நான் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தோல் உரிச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ஒன்று அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 5-6 பல்லு முந்திரி, 1 ஸ்பூன் சீரகம், இது அப்புறமேட்டுக்கு ஒரு கை புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. புதினா விட கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த கொத்தமல்லி வந்து எடுத்துக்கோங்க. இந்த தண்டெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு தான். அது கூட ஒரு கப்பு தயிர், ஒரு 5-6 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் சேர்ந்து மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 200 சின்ன வெங்காயம், அதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக. ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா கட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு வேணும். இப்போ வந்து அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வேணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1-2 நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யுதுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பட்டர், இது நல்லா உருகுனதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் வரணும்லாம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதமாட்டம் வந்தால் போதும். இப்போ வெங்காயம்லாம் நம்ம போட்டு வதக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறோம்னா அதை போட்டுக்கணும். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இன்னொரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப சின்ன ஸ்பூன் தான், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த ஒரு தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம போடுறோம். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சின்ன ஸ்பூன் தான், இது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுலேயே கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம், பார்த்து போட்டுக்கோங்க. இது காரமாக தான் இருக்குது, நான் கொஞ்சமாக போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து அடுத்து சிக்கனை போட்டுக்கலாம். தோல் எடுத்த சிக்கன் தான், பிராய்லர் தான். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு பரட்டிட்டு ஒரு நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லிலாம் அரைச்சோம்னா அதை போட்டுக்கலாம். நல்லா ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அந்த அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம். இந்த கொத்தமல்லி, புதினாலாம் அரைச்சோம்னா அதெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் போட்டுருக்கணும். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. 1
நிமிஷம் இது நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் அது மிக்சியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் மெதுவாக ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். சிம்மில்னா ரொம்ப சிம்மில் இல்லை, கொஞ்சம் மீடியமாக வச்சு நம்ம அதை வேக வச்சுக்கலாம். சிக்கனே 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வேக வைக்கணும். சிக்கன்லாம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். அடுப்பு மீடியமாக வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளே வரைக்கும் வேகும். இப்போ மிக்சி கழுவி இந்த தண்ணியை ஊற்றிடலாம். அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான், 10 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும். இது வெந்துருச்சான்னு பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு, சுடுது, கையை எடுத்துக்கிட்டு அதிலே படுது. நல்லா வெந்துருச்சு. இன்னொரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சிங்கனாக்கா நல்லா வெந்துடும். உள்ள வரைக்கும் வந்து போயிடும். இன்னொரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.